தூங்குற நேரமாச்சு, சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்புறம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் கதவை திறந்தேன். கதவை திறந்துட்டு யதார்த்தமா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கீழே ஒரு சாக்கு இருக்கு. என்னடா சாக்கு புதுசா இருக்கு, அரிசி மூட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம எப்படி அரிசி அளக்கிறதுக்கு நம்ம வந்து உலக்கு வச்சிருப்போமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகரத்தில் ஒரு டப்பா ஒன்று வச்சிருக்காங்க அரிசி அளக்கிறதுக்காக. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க இருக்கு. நானும் என்னடா அரிசி புதுசாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டில் பிரியாணிக்கெலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி பாசுமதி ரைஸுங்க. நல்லா பியூர் ஒயிட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாசுமதி ரைஸ் பயங்கர ரேட் ஆச்சு. நம்ம ரூமில் இருக்கவங்க மூடையிலே வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருக்க ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் பாசுமதி ரைஸ் மூடையில் வாங்கி சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அண்ணா அதுக்கு ஒரு பதில் சொன்னார். பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா இந்த அரிசி பார்த்தீங்கன்னா குவைத்தில் கிடைக்கக்கூடிய ரேஷன் அரிசிங்க. அதாவது நம்ம ஊரில் நமக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கே குவைத்தில் ரேஷன் அரிசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு குவைத்தி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்க அண்ணாவுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் அரிசி மட்டும் கொடுத்துருக்காங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த அரிசியை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம ஒரு ரேஷன் அரிசியை நினச்சி பார்த்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.